ஹை ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து திணையில் தான் நூடுல்ஸ் செஞ்சுருந்தேன். அதாவது மில்லட்டில் ஒரு வகை வெரைட்டியானது தான் இது வந்து திணை. இதில் வந்து லோ கிளைசிமிக் லெவல் இண்டெக்ஸ் கம்பேர்ட் டு நார்மல் நூடுல்ஸ் ப்ளஸ் வந்து இந்த அயன் பாஸ்பரஸ் வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால என் பையனும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். அதுவே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நான் வந்து எக்ஸிபிஷன் போனப்போ அங்கே வாங்கியிருந்தேன். இது வந்து ஆக்சுவலி ஆன்லைன் இந்த கீழே இருக்கிற வெப்சைட் அட்ரஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதிலே கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணி ஆக்சுவலி ஒரு 1.5 லிட்டர் தண்ணீர் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு பாயில் வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த நூடுல்ஸை வந்து நல்லா வேக வைக்கிறதுக்காக வச்சுட்டேன். ஆக்சுவலி ஒரு 10 நிமிஷம் ஆச்சு இந்த நூடுல்ஸ் வந்து நல்லா ஈவனாக பாயில் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சு இந்த மாதிரி நல்லா குத்தி விடுங்க. ஸோ ஈவனாக வந்து அதுலேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ ஒன்ஸ் வந்து லெவல் ஆஃப் ஐ வந்து தீ வந்து அதிகமாக இருக்கும்போது இதுவே வெந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு கையில் எடுத்து பாருங்கள். 1 2 வெந்த மாதிரியே தெரியும், ஆனால் வேகாது. பட் நீங்கள் ஒன்று எடுத்து வாயில் போடும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியுது. கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீன்வைல் வந்து சில் தண்ணி வந்து அதாவது ஐஸ் தண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க கரெக்டாக. இப்போ வந்து நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிவிட்டேன். அப்புறமா கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ சில் தண்ணி வந்து ஒரு 700 ml இருக்கும். அது ஃபுல்லாக ஊற்றிட்டு அதையும் வந்து நல்லா அலசி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஆக்சுவலி இதில் ஆயில் போடக்கூடாது. ஏன்னா சில பேர் வந்து நூடுல்ஸ் பாயிண்ட் பண்ணும்போது ஆயில் போடுறாங்க. ஆயில் போட்டு அந்த சாஸோட வந்து ஒட்டாது, வழுக்கின்னு வந்துடும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிட்டேன். அதில் வந்து பொடியாக நறுக்குன பச்சை மிளகா 2, பொடியாக நறுக்குன இஞ்சி ஒரு 7 பல் பூண்டு பொடியாக நறுக்குனது, அதையும் நல்லா போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துக்கிட்டேன். அதையும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வைல் ஃப்ரையிங் வித் ஆனியன்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட் ஆட் பண்ணும்போது சீக்கிரமாக கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் நான் கொஞ்சம் லைட்டாக சால்ட் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி என்கிட்ட இருந்தது வந்து ஒரு அரை குடமிளகாய் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சமாக கேரட் இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து அரை ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 ஸ்பூன் வந்து நூடுல்ஸ் மசாலா, 1 ஸ்பூன் வந்து க்ரீன் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா எங்ககிட்ட வினிகர், அது ஒயிட் வினிகர், 1/4 ஸ்பூன் வந்து பிளாக் பெப்பர், அப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு. ஆக்சுவலி 1 ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து பத்தலை, இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன பசங்க சாப்பிடும்போது இன்னொரு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காரமாக இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்களே, அதனால். அப்புறமா பாயில் பண்ணி ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நூடுல்ஸ் அதில் போட்டுட்டு தேவையான அளவு சால்ட் திருப்பி போட்டுக்கிட்டேன். சால்ட் பத்தாதனால திருப்பி 2வது வாட்டி சால்ட் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா டாஸ் அவுட் பண்ணுறேன். எப்போவுமே சைனீஸ் ஐட்டம் செய்யும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு டாஸ் அவுட் பண்ணும்போது மட்டும்தான் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து அப்படி சொதன்னு ஆகிடாது. வேறஸ் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சொதன்னு ஆகிடும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே நம்ம நூடுல்ஸ் சாப்பிடும்போது கூட அவங்க பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு டாஸ் அவுட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அதை விட டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பர்னர் வந்து ரொம்ப பெருசாக வச்சுருப்பாங்க, நம்ம பர்னர் வந்து சின்னதாக வச்சுருப்போம். டாஸ் அவுட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட வெங்காயத்தாள் இருந்துச்சுன்னா வெங்காயத்தாள் கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கொத்தமல்லி இருந்ததுனால அதையே போட்டு இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் பையன்கிட்ட எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுத்தேன். சூப்பராக சாப்பிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.